வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா, 3 வேளையும் சமைக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், அது காலையிலயும், நைட்டுக்கும் என்ன டின்னர் பண்றோம் தாங்க அது பெரிய தொந்தரவாவே இருக்கும். ஏன்னா மண்டைய போட்டு பிச்சுக்கலான்னு இருக்கும். காலையில என்னடா பண்றது? நைட்டு என்னடா பண்றது? இதத்தான் நம்ம முந்தா நேத்து பண்ணோமே! அந்த மாரி தான் யோசிக்க தோணும். ஆனா எங்க வீட்ல வீக்லி ஒன்ஸ் பூரி செஞ்சுருவேன். கொஞ்சம் ரீசென்ட் டேஸாவே பூரின்னு ஒரு ரெசிபி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இப்ப வரைக்குமே என் வீட்டுக்காரர் விரும்பி கேட்கறது பூரி மசாலா பண்ணு அப்படின்னு தான். ஏன்னா அது நான் பண்றதுக்கே யோசிப்பேங்க. சப்பாத்தி கூட கொஞ்சம் ஈஸியா பண்ணிருவேன். ஆனா இந்த எண்ணெயில போட்டு பொரிக்கிறது எப்படி நைட்ல குடுக்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அத செய்யாம விட்டுருவேன். நான் காலையில பூரி பண்ணவே மாட்டேன். ஏன்னா பூரி சாப்பிடும்போது ரொம்ப தண்ணி தாக எடுக்கிற மாரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் பூரிய நான் டின்னர் ரெசிபியா வச்சுக்குவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "இன்னைக்காவது செய்ய முடியுமா?" அப்படின்னு கெஞ்சாத குறையா கேட்டுட்டாங்க. சரி நம்ம செஞ்சு குடுத்தரலாம். ஏன்னா அவருமே இந்தியால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்ல பூரி அவர் செஞ்சு சாப்பிட்டதே இல்ல. ஸோ ஃபைனலா அவருக்கு புடிச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு குடுத்துட்டேன்.